வணக்கம். இது கேள்விக்களம். இந்தியாவில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையும், மேற்கிலிருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வரையும் அத்துணை பேருக்கும் பொதுவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழாவாகவே அமைந்திருக்கிறது இந்திய சுதந்திர தின விழா. இந்த 78வது சுதந்திர தின விழாவில்தான் நாட்டின் பிரதமர் ஒரு நீண்ட நெடிய உரையை நிகழ்த்தியிருக்கிறார். இதிலும் சாதனையை முறியடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலா 98 நிமிடங்கள் பிரதமர் உரையாற்றியிருக்கிறார். ஆனால் அதில் 5 முக்கியமான விஷயங்கள் மேற்கோள் காட்டப்படுகின்றன. அவை பேசு பொருளாகவும் மாறியிருக்கின்றன. பொது சிவில் சட்டத்தை செக்யூலர் என்கின்ற அடிப்படையில் அமல்படுத்த வேண்டும் என்கிறார் பிரதமர் மோடி. அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற நடைமுறையையும் கொண்டு வர வேண்டும் என்கிறார். இந்த நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருப்பதும் பேசு பொருளாக இருக்கிறது. பொது சிவில் சட்டம் முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரை சுதந்திர தின விழாவில் பிரதமர் பேசிய உரை அவசியமா அரசியலா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அரங்கத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஹசீனா சையத் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறேன். எழுத்தாளர் ராம்கி அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அதே போல மே 17 இயக்கத்திலிருந்து திருமுருகன் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறேன். பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் விவாதத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். அதே போல பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்கிறேன். முதல்ல திருமுருகன் காந்தி அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். பிரதமர் தேச மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின விழா உரையாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதில் ரிஃபார்ம்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பற்றி பேசியிருக்கிறாரு. இந்த தருணத்தில் பெண்களினுடைய பாதுகாப்புக்கு நாடு முக்கியத்துவம் கொடுக்கணும். மேற்கு வங்கத்தில் நடந்த நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகள்லாம் ஒரு பெரிய அவுட்ரேஜஸை கிளப்பி இருக்கிறது. இது பெண்களுக்கும் சகோதரிகளுக்கும் இது போல நடந்ததை யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என்கின்ற விஷயத்தை பேசியிருக்கிறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தலின் அவசியத்தை எல்லாம் பற்றி பேசியிருக்கிறாரு. இதுல அரசியலாக பார்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்குதா, இல்ல இது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கணுமா? அவர் இன்னும் தேர்தல் முடிஞ்சுதாவே நினைக்கல போட்டிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற நினைப்பிலே ஒரு 90 நிமிஷம் அதை பேசியிருக்கிறார். அவர் மோடி நல்லா மேடையில் பேசுவார். ஆனால் அவர் எதுவும் நடைமுறையில் சாத்தியப்படுத்திய ஒரு பிரதமர் இல்லை. நாடு வளர்ச்சி அடையணும்னு பேசி தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். முன்னாடி கருப்பு பணத்தை ஒழிஞ்சா நாடு வளர்ந்துரும்னு சொல்லி கருப்பு பணம் ஒழிப்பு நடவடிக்கைன்னு சொல்லி பண்ணார். அது பொருளாதாரத்தை அதில் பாதாளத்துக்கு கொண்டு போச்சு. அப்புறம் ஒரே தேசம் ஒரே வரி என்று சொல்லி GSTயை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சிறு குறு தொழில்களெல்லாம் மிக மோசமான நிலைக்கு மாறியது. அப்புறம் காஷ்மீரை நாங்கள் அதனுடைய சிறப்பு பிரிவெல்லாம் எடுத்துட்டோம்னா எல்லாரும் அங்கே போய் முதலீடு செய்யலாம், பெரிய அளவுக்கு பொருளாதாரம் வளரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுலேயும் எந்த விதமான விளைவுகளும் வரவில்லை. இப்படி தொடர்ச்சியாக அவர் பொருளாதாரத்தை வளர்த்தி காட்டுவேன்னு சொல்லி எந்த விஷயமும் மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கல, மாறாக வீழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் மிக மோசமான நிலையை இந்தியா எட்டியிருக்கிறது. யாருக்குமே ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்போ அல்லது பொருளாதார வளர்ச்சியோ இல்லாத சூழல் உருவாயிருக்கு. இப்போ அதில் புதுசாக அவர் மறுபடியும் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை பற்றிலாம் இப்போ கேட்டால் பதில் பேச மாட்டார். அதனால் புதுசாக அவர் ஒரு கதையை எடுத்து விட்டுருக்காரு. அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு பேசியிருக்காரு. இது பழைய கதையும் கூட. ஆமா, அது இப்போ புதுசா சுதந்திர தின விழா உரையில பேசியிருக்காரு. சுதந்திர தின உரையில பேசி ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினா எப்படி நாடு வளர்ந்துரும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இதே மாதிரி அவர் தொடர்ச்சியாக ஏதேனும் புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லி திசை திருப்புகின்ற வேலை நடந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கிறது. பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. விலைவாசி ஏறி கிடக்கிறது. பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு நெருக்கடி இருக்கக்கூடிய சமயத்தில் மறுபடியுமே வெறும் வாய் சவடல் அடிக்கக்கூடிய ஒரு பிரதமரைத்தான் நாம் வைத்திருக்கின்றோம். இது முழுக்க ஒரு அரசியலாகத்தான் பார்க்க முடியுமே ஒழிய எதையும் சாதித்ததாக பார்க்க முடியாது. நீ 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டீங்க இல்லையா, அதில் என்ன சாதிச்சிங்கன்னு சொல்லுங்க. சுதந்திர தின விழா உரையில சாதனைகளை பட்டியலிட்டு பேசணுமா? ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் சாதனைகளை பட்டியலிட்டு பேசியிருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் ஒரு கொள்கையை வெளிப்படுத்தும் வகையில பேசியிருக்கிறாரு. ஆனால் இதைத்தான் பேச வேண்டும் அப்படிங்கிற எந்த சட்டமும் இல்லை இல்லையா? அதாவது ஒரு பிரதமர் தேசத்துக்கு எதிர்கால வழிகாட்டுதலை காட்டணும்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கொள்கை விஷயம். அது அவர் கட்சி கொள்கையை பேசுறதுக்கான மேடை அதல்ல. அப்போ இந்த சுதந்திர தின விழா உரை அப்படிங்கிறது பாஜகவினுடைய கட்சி கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய உரையாகத்தான் அமைஞ்சிருக்கு. அவர் எல்லா மேடையுமே பிரச்சார மேடையா தான் பயன்படுத்துறாரு. அவர் கட்சியையும் RSS கொள்கையும் பிரச்சாரம் பண்ணுவதற்கு தான் எல்லாத்தையும் பயன்படுத்துறாரு ஒழிய அந்தந்த மேடைக்குரிய மரியாதையை அவர் கொடுக்கறது இல்லை. அவர் ஐநால போய் பேசினாலும் இதுதான் பேசுறாரு. அவர் சர்வதேச மட்டத்துக்கு போனாலும் இதுதான் பேசுறாரு. எங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் இதுதான் பிரச்சாரத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு கட்சியினுடைய பிரச்சாரகராகத்தான் அவர் இருக்கிறாரே ஒழிய ஒரு தேசத்தின் பிரதமராக எதை பற்றி பேசணும், ஒரு தேசத்தோட வளர்ச்சியை பற்றி பேச வேண்டும். ஏன் இன்றைக்கு ஒலிம்பிக்ஸ்ல பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதான் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி பேசின இதற்கு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அவருடைய வேட்பாளராக இருந்த கர்நாடகாவிலே தேவகவுடாவினுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த வேட்பாளர் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டார், பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படிங்கறதெல்லாமே எல்லாம் வெளியில வந்தது. அது குறித்து அவர் பிரதமர் எதுவுமே பேசல. பேசியிருக்காரு. பொதுமக்கள் மத்தியில இந்த வெஸ்ட் பெங்கால் நிகழ்வு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. சமூகமும் நாடும் மாநிலங்களும் இது போன்ற விஷயங்கள்ல கவனம் கொள்ளணும், இந்த கொடூரத்தை நிகழ்த்தியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுல பெண்கள் சார்ந்த நலன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? பிரதமருக்கு அந்த தாட் இருக்குல்ல. அதாவது காஷ்மீர்ல ஆசிஃபா என்கின்ற சிறுமி சீரழிக்கப்பட்ட போது வாயை திறக்காத பிரதமர், உத்தரப்பிரதேசத்தில் இதே போன்று 2 தலித் பெண்கள் சீரழிக்கப்பட்ட பொழுது, தொடர்ச்சியாக அங்கே பெண்கள் அழிக்கப்பட்ட பொழுது பேசாதவர், இவரது கூட்டணி கட்சியினுடைய தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவர் பல நூறு பெண்களை இதே போன்று மிக மோசமாக சீரழித்ததை பற்றி எந்ததும் பேசாத ஒருத்தர், இன்றைக்கு அவருடைய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மேற்கு வங்க ஆட்சியிலே நடக்கக்கூடிய ஒரு சிக்கலை குறித்து அதை மையப்படுத்தி பேசுறாங்க. இதே போன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்படி ஒரு தனிப்பட்ட கட்சி சார்ந்து பேசக்கூடியவர் எப்படி பிரதமர்னு பொதுநபர்னு பார்க்க முடியும்? இது எல்லாமே திரும்ப அவர் சொல்ற தேர்தல் மோட்ல தான் இருக்கிறார். 10 வருஷமா தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுற மாதிரி மனநிலையில இருக்கக்கூடியவராகத்தான் பிரதமர் இருக்கிறார். இப்போ பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசினாரு? முதல்ல பேசும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் வாக்கு விகிதம் அதிகமாக வாங்கிட்டோன்னு பிரதமர் பேசுறாரு. அதுவா முக்கியம் உங்களுக்கு? தமிழ்நாட்டில் வாக்கு வகித்த உயரமாக நாங்கள் அதிகமாக வாங்கிட்டோன்னு கட்சி பிரச்சாரத்தை பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் அந்த பிரதமர் இருக்கிறவடைய அனைத்து மக்களுடைய பிரச்சனையை பேசக்கூடியவராகவோ, நான் என்ன சாதிச்சேங்கிற 10 வருஷத்துக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத ஒருத்தராக தான் நம்ம அவரை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே இந்த பிரதமர் இன்று பிரதமருடைய உரை அவருடைய கட்சியின் அஜெண்டாவை வெளிப்படுத்துவதாக, அவர்கள் கொள்கையை வெளிப்படுத்துவதாக ஒரு தேர்தல் மேடை பிரச்சாரம் போலவே தான் இருந்தது அப்படின்றீங்க. இது வரைக்கும் அவர் எதையும் சாதிக்கலைங்கிறதா வெளியே சொல்லியிருக்கு. 10 வருஷத்தில் எதுவுமே பண்ணலைங்கிறத அவருடைய பேச்சில் தெரிஞ்சுக்க முடியும். திரு முருகானந்தம், தமிழ்நாடு முதலமைச்சர் பாருங்க எவ்வளவு சாதனைகளை பட்டியலிட்டு சுதந்திர தின விழா உரையை நிகழ்த்தி இருக்கிறாரு. அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்பது தொடர்ந்து இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. ஆனால் பிரதமர் மோடி திரும்ப எலெக்ஷன் மோட்ல இருந்தே இன்னும் மீண்டு வரல. ஒரே நாடு ஒரே தேர்தல், இது போல கொள்கை ரீதியான விஷயங்களை தான் பேசியிருக்கிறாரு என்கின்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சகோதரி அபிநயா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எந்த கண்ணாடியை போட்டு பார்க்கின்றீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு சிகப்பும் கருப்பும் இருக்கக்கூடிய கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். சகோதரர் பேசினார், பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல எந்த கண்ணாடியை போட்டு பிரதமர் பார்த்துட்டு இருந்தார் இவ்வளவு நாளா? இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நடந்த பொழுது மட்டும்தான் பிரதமருடைய கண்ணாடி வழியா அந்த அக்கிரமங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுதா? அதே மாதிரிங்க அபிநயா, தமிழ்நாட்டுல நடந்தது இல்லைங்க. நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டாம். இங்க நடக்கக்கூடிய இங்க நடக்கக்கூடிய கள்ளச்சாராயம், இங்க கிடக்கக்கூடிய கஞ்சா, நான் பேசி முடிச்சிடுறேங்க. நீங்க அவ்வளவு நேரம் அவருக்கு அவகாசம் கொடுத்தீங்கல்ல. குடிக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் வர்றங்க, எல்லா விஷயத்துக்கும் வரணும். நீங்க அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். நீங்க குறைந்தபட்சம் மேற்கு வங்கத்திற்கு நீங்கள் குரல் கொடுத்தீர்களா? இங்கே இருக்கக்கூடிய கட்சி கூட்டணியிலே கட்சி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை எதிர்த்து சொல்லக்கூடாதுன்னு என்ன இருக்குது? சகோதரர் பேசினாரு, நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அபிநயா, நீங்க அபிநயா 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 சகோதரர் சகோதரர் திருமுருகன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை முன் வச்சாரு. நான் அவர்கிட்ட விஷயத்தை கேட்கிறேன். நீங்க என்ன விஷயத்துக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தீர்கள்?
அந்த இயக்கம் ஆரம்பித்ததனுடைய நோக்கம் என்ன? இன்னை யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைய சுதந்திர தின விழா உரையில் நாட்டின் பிரதமர் பேசியிருக்கிறார். ஆமாங்க, இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நாட்டினுடைய பிரதமர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள், நாட்டினுடைய பிரதமர் பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னா சொல்றதா இருக்கிறாங்க. நீங்க அரசியல் கட்சியினுடைய மேடையாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது நீங்க அது குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபருக்கு அதுல எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அது ஒரு புறம். அவர் சொன்னதுக்காக நான் சொல்லுகின்றேன். அவர் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமே திராவிட முன்னேற்ற கழகமும் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தக்கூடிய காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்துதான் சதி திட்டத்தில் 1.5 லட்சம் தமிழ் சொந்தங்களை நமக்கு இழந்திருக்கின்றோம். அதை அவர் நினைவூட்டலுக்காக அப்பப்ப மறந்துடுறாங்க. ராஜபக்சேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கார். ரணில் விக்ரமசிங்கே வரவேற்கிறார். இலங்கையோட ராணுவ ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கிறார். ரொம்ப கஷ்டப்படாதீங்க. தமிழ்நாட்டு மீனவனை கொலை பண்ண இலங்கை என்ன கேட்டீங்க? நான் குறுக்கிட்டு பேசுறது தைரியம் இருக்கா? நீங்க எதுக்கு ஆரம்பிச்சீங்களோ அதையே பிஜேபி எதிர்க்க கூடாது. இன்னைக்கு யார் ஆட்சியில இருந்தார்கள்? ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்களா? யார கேள்வி கேட்கல. காங்கிரஸ் ஆட்சியிலே கேள்வி கேட்காம பாவம் இன்னைக்கு மாறி போய் எல்லாத்தையும் கேள்வி கேட்டுதான் இருக்கிறோம். நான் இப்போ ஒரு கேள்வி கேக்குறேன். திரு ஏபி முருகன், இலங்கையோட கூட்டு கேஸ் எடுத்துக்கிறீங்களா? உங்கள் நினைவூட்டலுக்காக சொல்லுங்க. இலங்கை கூட கொஞ்சம் மறதி இருக்கு. சொல்லுங்க சார். இலங்கை ராணுவம் கேள்வி கேட்காம போங்க. என்ன பண்ணீங்க? கிடையாது ஐயா, நீங்க கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்காமல் போங்க. அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்போ இல்ல இன்னைக்கு அவர் சகோதரர் பேசும்போது நான் எந்த குறுக்கீட்டும் பண்ணல. அபிநயா அவர்களுக்கு சொல்லுகின்றேன். சொல்லுங்க. இன்றைக்கு பிரதமர் அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நீங்களும் சொன்னீங்க 10 வருட சாதனைக்கு கிடைத்த பரிசு தான் அடுத்த மீண்டும் 3வது முறையாக இன்றைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை கொஞ்சம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அத்தனை பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்ததுனால தான் 3வது முறை இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால பல்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள், பல்வேறு அம்சங்களை சொல்லி இருக்கின்றார்கள். உங்களுக்கு அது பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் என்று ஏன் கொண்டுட்டு வரணும்? சுதந்திர தின விழாவே அப்படிங்கிறது பன்முகத்தன்மையை அபிநயா இல்லாம கொண்டாட சகோதரி அபிநயா சகோதரி அபிநயா, இது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில இல்லாமலா இருந்தது? 52, 57, 62, 67 வரைக்கும் நடைமுறையில இருந்தது. அதற்கு பிறகு முடிச்சிடறாங்கம்மா. சகோதரி, நீங்க என்னை பேச விடணும்னு நீங்க பேசுறதுக்காக கூப்பிட்டு இருக்கிறீங்களா இல்ல எங்கூட சண்டை போடுறதுக்காக கூப்பிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. பேச விட்டீங்கன்னா 52, 57 பேச விட்டீங்கன்னா தான் கருத்து சொல்ல முடியும். 52, 57, 62, 67 வரைக்கும் இருந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல். நாடு முழுக்க ஒரே தேர்தல் இருந்தது. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலே பல்வேறு மாநிலங்கள் கலைக்கப்பட்டது. அதனால டிஸ்மேண்டில் ஆச்சு. அதனால அதை கொண்டு வர முடியவில்லை. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள், அதனால் செலவுகளை குறைக்கலாம். நீங்கள் எத்தனையோ நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாடு ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய்களை நாம் செலவினங்களை குறைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு பல்வேறு வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் அதை நோக்கி போவதில் எந்த தவறும் கிடையாது. தேர்தல் செலவுகளை குறைக்கக்கூடியதுன்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் இந்த கடைசி தேர்தல் ஆணையம் நடத்திய ஒரு அம்சம் சகோதரி, அதுவும் ஒரு அம்சம். ஒரு மாநிலத்துல 39 எலெக்ஷன் நடத்துறீங்க, இன்னொரு மாநிலத்துல 14 தொகுதி இருக்குது, 4 ஃபேஸ்ல எலெக்ஷன் நடத்துறீங்க. அப்ப எலெக்ஷன் நடத்துவதனுடைய எஃபிஷியன்சி என்ன இருக்கு? எப்படி நீங்க செலவை குறைப்பீங்க? அந்த எலெக்ஷன் நியாயமா நடக்குமா? இது போன்ற பல கேள்விகளை முன்வைச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும். இது சட்டம் ஒழுங்கு சகோதரி உங்க புரிதலுக்காக சொல்லுகின்றேன். ஒவ்வொரு மாநிலத்தில் அதனுடைய டெமோகிராபிக்கு தகுந்த மாதிரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி, பல்வேறு நிலைகளுக்கு, சீதோஷண நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி தான் ஒரு மாநிலத்துல ஒரு அரசியல் நிலை இருக்கு சார். நீங்க பார்லிமென்ட்ல மெஜாரிட்டி வாங்கி வரலங்கறதுக்காக ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு ஒரு தேர்தல் வைப்பீங்களா? சகோதரி, எத்தனை ஃபேஸ் ஒரே நீங்கள் முழு புரிதலோடு அதை அணுக வேண்டும். அதாவது எத்தனை ஃபேஸ் ஒரு தேர்தலை அறிவிச்சு எத்தனை ஃபேஸ் ஆக எத்தனை நடத்துவது அப்படிங்கிறது வேற.
பல்வேறு மாதங்கள்ல ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வேற. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பல்வேறு செலவினங்களை நிச்சயமாக குறைக்க முடியும். அதனால பல்வேறு நபர்களுக்கு நம்ம எங்கே போய் அந்த பணமெல்லாம் நபர்களுக்கு சேர வேண்டியுமோ, ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டியுமோ, அதையெல்லாம் இன்னும் அதிகப்படியான நபர்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான். அதுவும் ஒரு அம்சம். இதெல்லாம் நீங்கள் அதை பத்தி தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு உரையிலே சகோதரி நம்ம வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவா இருக்கக்கூடிய நம்முடைய சொல்லுங்க சார். சரி, ப்ரோஆக்டிவா இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகமே பாராட்டுகின்றது. நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? யாரோ ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மையாக இருக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்க வேண்டும். நாட்டை வழிநடத்தக்கூடிய நபர் இப்படி இருக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் நினைக்கின்றார்கள். அப்பேற்பட்ட தலைவராக நரேந்திர மோடி இருக்கின்றார்கள். எல்லாருமே போற்றுகின்றார்கள். சரி, ஓகே. ஹசீனா மேம், இப்போ நாட்டு மக்கள் போற்றக்கூடிய ஒரு நல்ல தலைவராக பிரதமர் மோடி இருக்கிறார். அவருக்கு ஒரு நாட்டின் மீதான அக்கறையில, ஒரு தொலைநோக்கு பார்வையில இவ்வளவு செலவாகுதே, 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு பக்கம் எலெக்ஷன் வருது, அதனால நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து தேங்கி நிக்குது, அதனால தேர்தலை ஒரே நேரத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலின் அடிப்படையில் நடத்தணும் அப்படின்றாங்க. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் ரொம்ப நாட்டை பத்தி கவலையோ அப்படின்னுட்டு ஒரு பிம்பத்தை அவர் வந்து உருவாக்குகிறார். அவர் எங்க பிம்பத்தை உருவாக்குகிறாருன்னு நான் சொன்னேன். அவர் வந்து நம்மளை பத்தி ரொம்ப கவலைப்படுறாருன்னு சொல்ல, இஸ் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ இமேஜ். கருப்பு சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தாலும் அதே தான், இல்லை ஒரு சாஃப்ரான் ஒயிட் கிரீன் கண்ணாடி போட்டு பார்த்தாலும் அதே தான். அதாவது வந்து கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி தேவையில்லை, சரிங்களா? பாரத பிரதமரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது வெள்ளை மாளிகையே கூறிவிட்டது, ஜோ பைடனோட அரசே கூறிவிட்டது. அவருக்கு வரலாறை சற்று புரட்டி பார்த்தால் தெரியும். முதல்ல ஒரு டேட் கொண்டு வாங்க ஒரு எலெக்ஷனுக்கு, அது முடியுதா பாருங்க. அந்த 46 நாட்கள் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிச்சுட்டு ஜூன் 4 எலெக்ஷனுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணும்? முதல்ல உங்களால் 1 டேட் 1 எலெக்ஷன் கொண்டு வர முடியுதா? அப்புறம் 1 நேஷன் 1 எலெக்ஷன் பற்றிலாம் நீங்கள் பேசுங்க. எதெல்லாம் முடியாதோ, எதெல்லாம் அரசியல் கட்டமைப்புக்கு உட்படாததோ, எதெல்லாம் இல்ல நாங்க நடத்துறோம்னு சொல்லி நாங்க சேலஞ்ச் பண்ணலையே, நாங்க இது கொண்டு வரல. இட் இஸ் நாட் அவர் பிரெயின் செல். இல்ல ஒரே ஃபேஸ்ல எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்றீங்கல்ல? இல்ல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். முடியாதுன்ற, சாத்தியக்கூறுகள் இல்லன்ற, இத்தனை கோடி மக்களை உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்ல. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, என்னோட நேரத்துல நீங்க குறுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பேச வேண்டிய பாயிண்ட்க்கு வாங்க. அதாவது வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்து நீங்க நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிடுறீங்க. ஒரு வருடத்துல 2 கோடி வேலை வாய்ப்புன்றீங்க. அப்ப 10 வருடத்துல நீங்க 20 கோடி வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்டீங்களா? இல்ல. முதலே கண்ணீர் வடிக்கிறீர்கள் ரெட் ஃபோர்ட்ல நின்னுட்டு. இந்த நாட்டு பெண்கள், நீங்க புது பாராளுமன்றத்தை திறக்கும் போது அந்த வினேஷ் போகட், இந்த நாட்டிற்கான ஒலிம்பிக் மெடலை பெற்றுக் கொடுத்த அந்த பெண், இந்திய தேசிய கொடியை வைத்துக் கொண்டு எனக்கு நீதி வேண்டும் என்று கதறிய அந்த பெண்ணின் குரல் உங்களுக்கு கேட்கவில்லையா? இன்னைக்கு ரெட் ஃபோர்ட்ல நின்னுட்டு நீங்க இவ்வளவு போய் பேசுறீங்க. எத்தனை விதமான தியாகத்தில் உருவானது இந்த நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு இந்த நாடு. காந்தி தேசம் இது, இன்று கோட்சே தேசமாக்கி எங்கள் நாட்டை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அது வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், தமிழகமாகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், எங்க பெண்களுக்கு ஒரு பாலியல் பலாத்காரமோ, எங்க ஒரு வன்கொடுமை நடந்தாலும் நாங்கள் போராடுவோம். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாக வெஸ்ட் பெங்காலில் நடந்த அந்த இழிவான செயலுக்கு நாங்கள் போராடி இருக்கிறோம். நான் கூட டெல்லியில இருந்த 3 நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவின் தலைமையில் நாங்கள் போராடி உள்ளோம். வெஸ்ட் பெங்கால் மகிழா காங்கிரஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணி இருக்கு. தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அவங்க மகளிர் ஆணைய தலைவியினுடைய இதுல தலைமையில போராடி இருக்காங்க. உங்க கட்சியில மகளிர் ஆணைய தலைவியெல்லாம் ரிசைன் பண்றாங்களே சார். அதுதானே, அதுக்கு பதில் கிடையாது உங்ககிட்ட. தாய்மார்கள் என்று வாய் கூசாமல் தாயை பற்றி, தாய்மை பற்றி பேசக்கூடிய பாரத பிரதமர் தாயின் கர்ப்பத்தில் இருந்தே தான் பிறக்கவில்லை என்கிறார். I am a biological child என்கிறார்.
தாயின் பெண்மை கர்ப்பத்தை மதிக்காத ஒரு பாரத பிரதமர் அவர் பெண்மையை பற்றி பேசுவது மிகவும் அவலமானது. நான் வந்து தாயின் கருவறையில் பேசாதீங்க. பயாலஜிக்கல் சயின்ஸ் சொல்ற ஒரு பாரத பிரதமர் இன்று நமது நாட்டில் 78வது காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த நாட்டின் ரெட் ஃபோர்ட்ல இருந்து நீங்க பெண்களை பற்றியும் தாய்மையை பற்றி பேசுவதும் நாங்கள் இழிவாக நினைக்கிறோம். இந்த நாட்டின் ஆதி ஆபாதி பூரா ஆக்குன்றீங்க. 140 கோடி மக்கள்ல 70 கோடி இன்று பெண்கள் என்றால் ஒட்டுமொத்த 70 கோடி பெண்களும் பிரதமரோட இந்த பேச்சை புறக்கணிக்கிறோம். ஏன்னா நீங்க அதை செயல்பாடுகள்ல காமிக்கவில்லை. வினேஷ் போகட் ஆகட்டும், ஹாத்ரஸ் ஆகட்டும், யூபியில நீங்க ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலத்துல ஒரு ஆபீசர் முதல்ல ஒரு 6 வயது பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளடக்குகிறார். அந்த குழந்தை தப்பிச்சு ஓடி போட்டு ஒரு ஆடு நினைக்கிறது என்று ஓநாய்கள் அடுகிறது போல ஆட்டுடன் வந்து அவர் வன்புணர்வு கொள்கிறார். அவர் மேல உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தலைவிரித்தாடுகிறது. அதை பத்தி உங்களுக்கு எதனா பேச முடியுதா? உங்களுடைய உமன்ஸ் கமிஷன் சேர்மன் எதனா பேசுறாங்களா? உங்களோட உமன்ஸ் மினிஸ்டர் எதனா பேசுறாங்களா? ராகுல் காந்தி மாதிரி இருக்கக்கூடிய தலைமையில வச்சிட்டு பேசுறீங்கன்னா உங்களுக்கும் எந்த துப்பும் இருக்காது. ராகுல் காந்திஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கும்போது என்னை பார்த்து கண்ணாடி சார்னு சொன்னவங்க உங்களோட உமன்ஸ் மினிஸ்டர். அதே அரங்கத்தில் பாரத பிரதமர் இருந்தார். எதனா பேசினாரா? இன்னைக்கு பெண்களுக்காக நீதி கேட்ட எங்களுடைய ராகுல் காந்திஜி அவர்களே எதிர்க்கட்சி தலைவர் என்று பார்க்காமல் நீங்கள் வந்து அவரை கேவலப்படுத்தும் விதமாக 5வது ரோவில் உட்கார வைத்திருக்கிறீர்கள். ஏன் என்று கேட்டால் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் நாங்க கௌரவப்படுத்தணும் அப்படின்ட்டு. அப்ப ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா? ஏன் நட்டாவிற்கு அது இல்லையா? ஏன் அமித்ஷாவிற்கு அது இல்லையா? அவங்க உட்கார்ந்துக்கலாமா முன்வரிசையில? எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்த மாண்பையும் மீறி அரசியல் நாகரிகத்தையும் மீறி எங்கள் தலைவரை நீங்கள் பின்னாடி உட்கார வைக்கிறீர்கள். ஏனென்றால் நாய் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக உண்மையான குரல் எழுப்பக்கூடியவர் எங்களுடைய தலைவர். அதை பார்த்து உங்களுக்கு வைத்தறிச்சல். உண்மையான தலைவர்களை பார்த்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டுட்டு வரதுல என்ன மேம் பிரச்சனை? அம்பேத்கரே வந்து யூனிஃபார்ம் அபிநயா ஒரே ஒரு பிரச்சனை சகோதரி அபிநயா அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ராகுல் காந்தி எந்த இருக்கையில உட்கார்ந்தாங்கன்னு தான். அபிநயா அவர்களே நீங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் 2 அவையின் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன் 2 பேர்த்தையும் பின்னாடி கடைசி ரோல உட்கார வச்சீங்க? அத அவங்க கேட்க தானே செய்வாங்க. ஏன் ராகுல் காந்தியே விருப்பப்பட்டிருக்கலாம். ஹலோ ராகுல் காந்தியே விருப்பப்பட்டிருக்கலாம். ஹலோ சார் இப்ப நான் ஒன்னு கேக்குறேங்க. நீங்க நான் இப்படி கேக்குறேங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அம்பேத்கரே வந்து அப்புறம் என்ன சகோதரி நான் கேக்குறேன். இப்ப உங்களுடைய சகோதரி அபிநயா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப உங்களுடைய 2 விதமான நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் நம்ம நாட்டுல இப்ப பின்பற்றப்படுது. அபிநயா ஒரே ஒரு விஷயத்தை கேக்குறேன். நீங்க பேசும்போது நான் பேசுறேன். சும்மா நான் பேசும்போது என்னோட நேரத்துல குறுக்கிட்டீங்க. 2 விதமான கான்ஸ்டிடியூஷன். ஒன்னு அம்பேத்கரின் கான்ஸ்டிடியூஷன். வரேன் திரு முருகானந்தம். வரேன் பொறுமையா கான்ஸ்டிடியூஷன். இன்னொரு ஆர்எஸ்எஸ் இன் சித்தாந்தத்துடைய கான்ஸ்டிடியூஷன். அம்பேத்கரின் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் வேறு. இவர்கள் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் வேறு. என்னங்க ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னங்க சொல்லிருங்க. ட்ரிபிள் தலாக் பத்தி குர்ஆன் ஒன்று சொல்கிறது, இவர்கள் ஒன்று சொல்கிறார்கள். வக்ஃப் வாரியத்தை பத்தி குர்ஆன் ஒன்று சொல்கிறது, இவர்கள் ஒன்று சொல்கிறார்கள். எங்களுக்கு இந்த நாடு என்ன சொல்றது சொல்லிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க நான் சொல்றேன். ஆஃப் லால ஒரு சில சட்டங்கள் எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் உரிமை எங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட உரிமையை நாங்கள் எங்களுக்கு வந்து பாதுகாத்து கொடுக்க வேண்டியது இந்த இந்திய அரசின் கடமை. அதெல்லாம் விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வக்ஃபுல் அவுலாத் அப்படின்னு இருக்கு. வக்ஃபுல் அவுலாத்ல வந்து பெண்களுக்கும் அதற்கான உரிமை இருக்கு. நிறைய வக்ஃப் வாரியங்கள்ல பெண்கள் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. இந்த நாட்டோட வளர்ச்சி பத்தியோ, இந்த நாட்டை எப்படி டெவலப்மெண்ட் பண்றதுன்றது பத்தியோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் பத்தியோ, எம்ப்ளாய்மெண்ட் பத்தியோ, கல்வியில நம்மளோட தரங்களை உயர்த்துவதற்கு பத்திலாம் இவங்களுக்கு ஒண்ணுமே அக்கறை கிடையாது. வெறும் இவங்களுக்கு ஜாதி மதம் வேற்றுமை ஒற்றுமை என்பதை குலைக்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு அயோத்தியா ஓங்கி அடித்துள்ளது உங்களை, யூபி நிராகரித்துள்ளது உங்களை, பத்ரிநாத் நிராகரித்துள்ளது உங்களை. அதை நீங்கள் எப்போது உணர்கிறீர்களோ இல்லனா இன்னும் நீங்க மைனாரிட்டி அரசாகவே ஆகி கொண்டு போயிருப்பீர்கள். ஓகே திரு ராம்கே, இன்றைய பிரதமருடைய பேச்சுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்கிறது. அது ஒரு பாஜகவினுடைய அஜெண்டாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாக தான் அமைந்திருக்கிறது. நாட்டினுடைய வளர்ச்சி குறித்தோ இன்ன பிற விஷயங்கள் குறித்தோ பண்ணிய சாதனைகள் பற்றியோ அவர் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் ரிஃபார்ம்ஸ் பற்றியெல்லாம் பிரதமர் மோடி பேசி இருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு 98 நிமிடங்கள் சுதந்திர தினத்தில் இந்திய பிரதமரிடம் மிக நீண்ட உரை. இதில் வந்து அரசியல் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மீதான விமர்சனம் இருக்கிறது.
இதெல்லாம் தாண்டி நிறைய கனமான விஷயங்களும் இருக்கின்றன. நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நேரத்தில் நம்ம ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். முடிந்த அளவு 365 நாள்ல இந்த ஒரு நாள் தவிர மற்ற இளைஞர்கள் பேசலாம். சுதந்திர தின விழா அன்றைக்கு பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். எந்த சார்பும் இல்லாத ஒரு பொது படையான ஒரு உரையாக நாட்டின் பிரதமர் பேசணும். இதுல ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக் இருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கெயின் பண்றதுக்காக பேசுறாரு, அவருடைய ஐடியாலஜியை வெளிப்படுத்துற மாதிரி பேசுறாரு அப்படின்னா அது ஒரு சுதந்திர தினத்திற்கு ஒப்புடைய ஒரு உரையாக எப்படி பார்க்க? நான் அதான் சொன்னேன், அதாவது அரசியலும் இருக்கிறது, அரசியல் மட்டுமே இல்லை. அந்த அரசியல் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இதுவரை 10 ஆண்டு காலம் பின்பற்றி வந்த நம்பிக்கொண்டிருந்த கொள்கைகள் செயல் திட்டங்களை தொடர்ந்து முன்னாடி தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த கூட்டணி அரசு வந்த பிறகு இல்லை இது 2 மாநிலங்கள் ஆட்டி படைக்கும், அவருடைய மாற்றங்களில் செயலில் மாற்றம் அப்படிலாம் சொல்லும்போது இல்லை, நாங்கள் இது நாள் வரைக்கும் 10 ஆண்டுக்கு என்ன பேசிட்டு வந்தோமோ அது நல்ல விதமாக எடுத்துங்க, எப்படி வேணா எடுத்துங்க, ஆனால் 10 ஆண்டுகள் பேசி வந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தல், யூனிஃபார்ம் சிவில் கோட், இந்த விஷயங்கள்லாம் தேர்தலுக்கு முன்பும் பயங்கரமாக விவாதம் பேசக்கூடியது நிறைய இருக்கு. இப்போ மீண்டும் அதை சுதந்திர தின விழா உரையில பேசுறாரு அப்படின்னா பாஜக அதை வெஹமெண்டா ஃபோக்கஸ் பண்ணுது. இனிமே இதை அடிச்சு விளையாட போறோம், நாங்க எங்களோட கொள்கையை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் இந்த 5 ஆண்டுக்குள்ளங்கிறத காட்டுறாரு. இல்ல அது அப்படி எடுத்துக்க முடியாது. அதாவது நீங்க ஒரு தலைமை அமைச்சர் நம்ம அவர் பேசுறாரு அப்படின்னா பொதுவாக தான் பேச முடியும். அப்படி பேசும்போது இதை நீங்க அரசியல் ரீதியாக இப்ப அவர் சொல்றது கொள்கை ரீதியாக என்ன சொல்றாங்க, இதனால பேசிட்டு வந்த விஷயங்களை நாங்க தொடர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கறத நாம அந்த அரசியலை தொடர்ந்து பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த அரசியல் அதாவது நீங்க ஒரு நாடு ஒன் எலெக்ஷன் ஆகட்டும், இதெல்லாமே யூனிஃபார்ம் சிவில் கோடு அதுல ரொம்ப குறிப்பா உச்சநீதிமன்றத்தை ரெஃபர் பண்றாரு. உச்சநீதிமன்றம் தொடர்ந்து அதை அட்ரஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் சொல்றாரு அவரு. ஸோ அதனால இந்த விஷயங்கள் 5 ஆண்டுகளாக பேசப்பட்டன, தொடர்ந்து பேசப்படும். இது ஒரு விஷயம் தான். இரண்டாவது அதில் உள்ள பாசிட்டிவான அம்சங்கள்லாம் ஏன் பார்க்க வேணும்னா, ரொம்ப எளிமையான விஷயத்தை எளிமையான மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. என்னன்னா ஒரு 40 கோடி மக்களால் இந்தியாவுக்கு அடிமைச்சங்கிலிருந்து ஒரு விடுதலை வாங்கி தர முடிஞ்சது. இப்போ 140 கோடி பேர் மக்கள் இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து தோளோடு தோல் நின்று சேர்ந்து பணியாற்றினால் நம்மளால விக்ஷித் பாரத் அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். இந்த இலக்கை அடைவதற்கு எனக்கு புரியல, எப்படி இலக்கை அடைய முடியும்? இப்படி மேடைதோறும் கொள்கை பேச்சுகளை மட்டும் பேசிட்டு இருந்தா இலக்கை அடைஞ்சிட முடியுமா? இண்டெக்ஸ் என்ன இருக்கு? எல்லா இண்டெக்ஸ்லயும் பின்தங்கி இருக்கு. 10 ஆண்டுகள் பாஜக கையில தானே ஆட்சி இருந்தது. அதில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு? பங்களாதேஷ பத்தி பேசுறாரு சார், அதுலயும் கூட இந்து மைனாரிட்டிஸ் பத்தி போக்கஸ் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசும் பொழுது அங்க இந்து மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் இந்த ஆட்சி இருக்குதா? அவர்களை எந்தெந்த மாதிரியாக நடத்தி இருக்குது? இதுவரைக்கும் அரசியல் பேச்சுகள் அது தொடர்பாக என்ன கிளப்பி இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். விக்ஷித் பாரத் அதை இலக்கை நோக்கி சொல்றேன்னா தான் இலக்கை நோக்கி நகரன்னு சொல்லவே இல்லை அவரு. இல்ல பங்களாதேஷ் கூட சரியான இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அவர்களை விட பின்தங்கிய நிலையில் இந்தியா இருக்கு. எல்லாமே நீங்க மைனாரிட்டிஸ் மதம் சார்ந்து மட்டும் பார்க்க வேண்டியது இல்ல. இண்டெக்ஸ்ல கம்மியா இருக்குது, தனிநபர் வருமானம், இதெல்லாமே பல விவாதங்கள் பேசியிருக்கோம். அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, விக்ஷித் பாரத் தான் மட்டுமே ப்ரொசீட் பண்ற, நான் உங்கள் அந்த இலக்கை அடைவே நீங்களாம் வாங்கலாம் சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, விக்ஷித் பாரத் இலக்கை அடைவதற்கு மத்திய அரசு மாநில அரசு எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து செல்வோம், வாங்க எல்லாம் சேர்ந்து பணியாற்றுறது. நியாயமான காரணம் இருக்கா? ராகுல் காந்தியோ இல்ல எதிர்கட்சிகளோ இல்லைங்க நாங்களாம் வர முடியாதுங்க, அதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைங்க யாராவது சொல்றதுக்காக நியாயமான கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆனா மாநிலங்கள் கேட்பாங்க இல்ல, எதிர்கட்சி மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதியை கொடுப்பதில்லை, நிதி பகிர்மானத்தில் பிரச்சனை இருக்கிறது. எப்படி விக்ஷித் பாரத் எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைச்சு யாரும் மறுக்கல. இப்ப என்ன சொன்னா, நிதி யாரும் மறுக்கல, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நாடு நீங்க பெண்களுக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல் இருக்குங்க, அவர் அட்ரஸ் பண்ணாரு. ஒரு தலைமை அமைச்சர் பிரதமர் சொல்றாரு, அவர் அட்ரஸ் பண்றது நியாயமான விஷயம் சார். வெஸ்ட் பெங்கால்ங்கிற பேரை கோட் பண்ணும்போது மணிப்பூரையும் சேர்த்து உத்தரப்பிரதேசத்தையும் சேர்த்து ஹத்ராஸ் விஷயத்தையும் கோட் பண்ணி சொல்லி இருந்தாருன்னா அவர் பொதுவான பிரதமர் இல்ல. இது ஒரு சுதந்திர ஒரு பிரதமர் அரசியல் தவிர்த்து தான் அதை பேசுறார். ஒரு பொதுவா எப்படி பேச முடியுமோ சரியாக பேசுகிறார். அதனால அதை சொல்றாரு. சரி அரசியலா பேசுறீங்க, சரி அரசியலா பேசுவோம். வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தால அந்த பாலியல் கொடுமை நடந்தது, அந்த டாக்டருக்கு நடந்த கொடுமைக்கு கல்கத்தா நகர காவல்துறையால எந்த விதமான முன்னேற்றம் செய்ய முடியல. அதனால என்ன பண்ணுது, வெஸ்ட் பெங்கால் உயர் நீதிமன்றம் சிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. சிபிஐ கேஸ் போகுது. கண்டிப்பா அது ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. இட்ஸ் எ ஃபெயிலியர் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. அது கேள்வி கேட்கப்படணும். மணிப்பூரில் நடந்தது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை. மணிப்பூரில் நடந்தது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை மட்டுமா? இனம் சார்ந்து அவமதிக்கப்பட்டிருக்கிறாங்க,
பேசுறாங்க, ஆடை அகற்றப்பட்டு தெருக்களில் இழுத்து செல்லப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் யாருமே மறுக்கவே இல்ல. அதெல்லாம் மறுக்கவே இல்ல. நீங்க இதே போல பேசியிருந்தால் அபிநயா, அதை தாண்டி நான் தமிழகத்தையும் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க, அமைதி பூங்காவான மேற்கு வங்கத்தோட பெயரை கெடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி பாஜகவும் சிபிஎம் சேர்ந்து சதி செய்கின்றன அப்படிங்கிறாங்க. இந்த கேள்வியை காங்கிரஸ் எப்படி அணுகுகிறது? உங்களோட டேக் என்ன? சிபிஎம் என்ன டேக்கு? பாஜக அவங்க வந்து ஒரு மாநில அரசு மத்திய அரசை குறை சொல்வது ரைட். பாஜக வெர்சஸ் மம்தா பானர்ஜி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர்கள் சிபிஎம் குறை சொல்கிறாங்க. இப்ப நீங்க அரசியலா பேசி சொல்றீங்க, அதனால அரசியலுக்கு வந்தாச்சு. நீங்க இந்த கேள்விக்கு சொல்லுங்க, சிபிஎம் டேக் என்ன, இந்தியா கூட்டணி டேக் என்ன, காங்கிரஸ் கட்சியோட டேக் என்ன? அதாவது நான் தான் சொல்றேன், ஒரு பிரதமர் பொதுவான விஷயங்களா சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்லயும் உள்ள போய் மேடம் சொன்னாங்க, ஹசீனா மேடம் சொன்னாங்க, நாங்க கல்கத்தால போய் பங்களாதேஷ் பத்தி பிரதமர் பேசுறாருல்ல, நீங்க வந்து வெளியுறவு கொள்கை அடிப்படையில பேசுவீங்களா, அங்க மதம் சார்ந்த விஷயத்தை கோடிட்டு பேசுவீங்களா? அவருடைய கவலையை வெளியுறவு கொள்கை என்ன சார்? ஒரு இன்னொரு நாட்டினுடைய அரசாங்கத்தினோட உறவா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கான ஆதரவா? அப்படி பண்றதுனாலதான் சார் அங்கேயும் வந்து மதம் சார்ந்த பிரச்சனைகள் கிளம்புது. அதற்கு அடிப்படை பிரதமரோட உரை ஒரு அசாதாரண சொல்றார், அவ்வளவுதான் சொல்றார். இதை நீங்க அரசியலா பாக்கணும்னா நீங்க பாஜக தலைவர் என்ன சொல்றாரு பாருங்க. அசாதாரண சூழல்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் பேசணும் சார். அதுதான் ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கும் இடையான நம்ம பாக்குற பார்வையும் கூட தவறு. இதை இப்படி டீகோட் பண்ணவே கூடாது. ஒரு பிரதமருடைய ஒரு பேச்சை வச்சு இப்படி டீகோட் பண்றது தவறு. சரி, திரு இந்திரகுமார் தேரடி, இன்றைய பிரதமருடைய உரை நீங்க எப்படி டீகோட் பண்றீங்க? பிரதமர் மோடி இன்றைக்கு தொடங்கும் போதே வந்து இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியா முழுவதும் வந்து இயற்கை பேரிடர்கள் வந்து அழிவை தந்து கொண்டிருக்கின்றன, அதற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆழ்ந்த இரங்கல் அல்ல, அதை தாண்டி அந்த மீட்புக்கு தேவையான பணிகள் எல்லாம் வேண்டும் என்பதை பற்றி பிரதமர் மோடி குறிப்பிடவே இல்லை. ஏன் அது வருது அப்படின்னா, விக்ஷித் பாரத் சங்கல்ப் அப்படின்னு பேசும் பொழுது அதற்கு வந்து இந்திய மக்கள் பலர் அனுப்பிய ரெக்கமெண்டேஷன்ஸை வாசித்து காட்டுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். நமக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும், நம்ம வந்து பல்வேறு துறைகளில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை அடையணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக அப்படியான ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு இருக்கிறது, அது தொடர்ந்து வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது தான். ஆனால் ஒரு ஆஸ்பிரேஷன் அப்படின்றத வந்து மேலோட்டமாக மட்டுமல்லாமல் அடிப்படையில் கட்டுமான வசதிகளை மேம்படுத்துவதிலிருந்து அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் தொடங்குகிறது. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டது. இரண்டாம் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து 63,000 கோடி. அது தொடங்கப்பட்ட போது 80,000 கோடிக்கு மேலே அதனுடைய மதிப்பீடு. அதற்கு பிறகு ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டு 2-3 முறைக்கு மேல் அது குறைக்கப்பட்டு 63,000 கோடியாக மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட பல்வேறு மெட்ரோ திட்டங்கள் கடந்த 2 ஆண்டுகள்லேயே வந்து டெல்லி, அகமதாபாத், சூரத், மும்பை உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து 3,000 கோடி, 2,000 கோடி, 4,000 கோடி அளவுக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் சென்னை மெட்ரோவுக்கு ஒதுக்கவில்லை. அப்போது அவர் வந்து ஒரு பொதுவான பிரதமராகத்தான் நடந்து கொள்ளுகிறாரா அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது. இப்போ இதுக்கு மாநில அரசு சண்டை போடுது, அதனால தான் காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர். மாநில அரசு இணக்கமாக இருந்தது எப்போனா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் பிரதமர் மோடியவே நேரடியாக கூப்பிட்டு ஃபேஸ் 1 மெட்ரோவினுடைய இனாகிரேஷன் ப்ராஜெக்ட்ஸை எல்லாம் அவர் வந்து செய்து வைத்தார் அப்படின்ற செய்திகளை எல்லாம் பார்த்தோம். அப்போதே அவர் கோரிக்கை வைத்தார், 2ஆம் கட்ட பணிகளுக்கு அல்லது முதல் கட்டத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 2ஆம் கட்ட பணிகளுக்கான பணம் அவர் கோரிய போதும் கூட கொடுக்கவில்லை. அப்போ தமிழ்நாட்டின் மீது ஒரு பெரிய காழ்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி முதல்ல வருது. ரெண்டாவது, இந்த பேச்சில் இன்றைக்கு அவர் வந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி குறிப்பிடுகிறார், ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசும் பொழுது இவங்க ரொம்ப லாவகமாக அம்பேத்கரை கோடிட்டு காட்டுகிறார்கள். அம்பேத்கர் யூனிஃபார்ம் சிவில் கோடு கேட்டதும், பெரியார் வந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம்னு கேட்டதும், நீங்கள் அனைவருக்கும் பொதுவான சட்டம்னு கேட்பதும் ஒரே தராசில் வைத்து எடை போடத்தக்கது தானா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அம்பேத்கர் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு, இங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு, மொழி சிறுபான்மையினருக்கு, மத சிறுபான்மையினருக்கு, இன சிறுபான்மையினருக்கு, இவர்கள் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அம்பேத்கர் கோரியது வேற. ஒடுக்குமுறைகள் நிகழாத வண்ணத்திற்கு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். ஆனால் நீங்கள் உண்மையில் இப்போது கேட்பதனுடைய நோக்கம் அதுதானா அப்படின்றது தான் எனக்கு புரியல. ஏன் புரியல அப்படின்னா, முஸ்லீம்கள் பற்றி பலத்த கவலைகளை ஏற்படுத்துறாங்க. இந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு பேசும் பொழுதே இஸ்லாமியர்களை பற்றித்தான் அடிக்கடி குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள்.
அவர்கள் தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அப்படின்றது போல. அம்பேத்கர் ஹிந்து கோட் பில்னு ஒன்று கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்த போது RSS சொன்ன வாசகம் என்ன அப்படின்னா, இந்துக்களின் மீது அணுகுண்டை வீச பார்க்கிறார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார்கள். அவர் என்ன சொன்னார்? சொத்துரிமை கொடுங்க, டிவோர்ஸுக்கான உரிமை கொடுங்க அப்படின்னு பேசினார். அப்போது RSS அதை எதிர்த்தது. இப்போது அதிகாரத்திற்கு வந்து விட்டோம் என்பதற்கு பிறகு நமக்கு ஏற்றார் போல அந்த சிவில் கோடை டிசைன் செய்து கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதான்ற சந்தேகம் வருது. ஏன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது வந்து எல்லா மதங்களையும் எல்லா சட்டங்களையும் நாங்கள் ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அடிப்படை தத்துவம் யாருக்கும் வந்து நீதி மறுக்கப்படக்கூடாது, பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படக்கூடாது அப்படின்றது தான். உண்மையிலேயே உங்களுக்கு பெண்கள் மீது அல்லது மக்களின் மீது அனுதாபம் இருக்கிறது, அவர்களுக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்திருக்கீங்களா? இஸ்லாமியர்களுக்கு அவர்களுடைய கல்விக்கு ஏற்ற அனைத்து நிலைகளிலும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு கொடுத்திருக்கீங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, சச்சார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. ஜஸ்டிஸ் ராஜிந்தர் சச்சார்ன்ற ஒரு தலைமையில கமிட்டி போட்டாங்க. 2006 அவர் ரிப்போர்ட்டை கொடுத்தாரு. அந்த ரிப்போர்ட்ல வந்து பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டினாரு. ஏன் சச்சார் கமிட்டி நான் சொல்றேன்னா, சமீபத்தில் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்தில் பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, சச்சாரே சொல்லி இருக்கிறாரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று வக்ஃபு போர்டு குறித்து போடணும், அதுல நான் முஸ்லீம் கூட இருக்கலாம்னு சச்சாரே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னாங்க. சச்சாரே சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா அப்ப சச்சாரை நீங்க மதிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். சச்சார் என்னென்னலாம் சொல்றாரு? இஸ்லாமியர்களுக்கு வேலை வாய்ப்பில் அவர்களுடைய பங்கீட்டை அதிகப்படுத்தி கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. மதரசாக்களை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸோட இணைத்து செயல்படுத்த வழிவகை செய்யுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. மதரசாவில் வழங்கக்கூடிய டிகிரிஸை டிஃபென்ஸு, சிவில், பேங்க் எக்ஸாமுக்கு எல்லாம் வந்து அடிப்படை கொள்கை அடிப்படையான கல்வி தகுதியா ஏத்துக்கங்க அப்படின்னு சச்சார் சொல்றாரு. மேலும் இஸ்லாமியர்கள்லேயே அஷ்ரஃப், அஜ்லப்ஸ், அர்சல்ஸ் அப்படின்னு 3 வகையினர் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதுல அஜ்லஃப்ன்ற பிரிவு முஸ்லிம்களை ஹிந்து ஓபிசிக்கு இணையானவர்களாகவும், அர்சல்ஸ் அப்படின்ற பிரிவினரை ஹிந்துவில் இருக்கக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும் கருதி அவர்களுக்கு 15% மைனாரிட்டி ரிசர்வேஷனும் 10% முஸ்லீம் ரிசர்வேஷனும் எக்ஸ்க்ளூசிவா கொடுங்க. இதெல்லாம் சச்சார் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இதில் பெண்களுக்கு வேண்டும் உரிமை, இதில் இவ்வளவு செய்தும் அவர்களுக்கு இந்த மத சட்டங்களால் உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேசுவதில் நம்பிக்கை ஏற்படும். ஆனா இது எதையுமே செய்ய முற்படாத உங்களுடைய அரசு என்ன வாதத்தை முன்வைக்கிறது அப்படின்னா, அவர்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, அந்த உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் அப்படின்றது ஆடு நனைகிறதே அப்படின்னு ஓனாய் அழுகிற கதைதான். ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இப்போது அவர் கையில் எடுத்திருப்பதற்கு காரணம் அடிப்படையில் இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலான முரண்பாடாக, சண்டையாக, விவாதமாக மாற வேண்டும். அதன் மூலமாக ஒரு ஹிந்து கன்சாலிடேஷனை தான் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டாவாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம் இந்த தேர்தல் தின உரையின் அம்சங்கள் எல்லாமே பாஜகவினுடைய அஜெண்டாவை வெளிப்படுத்துவதாகத்தான் அமைஞ்சிருக்குன்னு பாக்குறீங்க? ஆமா, நிச்சயமாக பாஜகவினுடைய அஜெண்டாவாகத்தான் அது இருக்கிறது. இந்தியாவினுடைய அஜெண்டா அப்படின்னு சொல்லும் அளவிற்கு அவர் இந்தியா முழுவதும் ஒருமித்த ஒரு பார்வையை கொண்டவராக இருக்கிறாரா? நீங்களே குறிப்பிட்டீங்களே, பெண்கள் பற்றி பேசும்பொழுது மணிப்பூரை பற்றி பேசினாரா, கர்நாடகாவை பற்றி பேசினாரா? இதை பற்றியெல்லாம் பேசாத பிரதமர் மோடி ஏன் மேற்கு வங்கத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து அங்க வந்து ஹேஷ்டாக் கேம்பெயின் முன்னெடுக்கிறாங்க. அந்த ஹேஷ்டாக் கேம்பெயினை யாரும் மறுக்கல. அங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கு நீதி கேட்கிறீங்களா, தாராளமாக கேளுங்கள். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிப்பூருக்கு நீதி கேட்க வேண்டிய நீங்கள் எங்கே போனீர்கள் இவ்வளவு காலமாக? அப்ப நீங்க செலக்டிவா பிக் அண்ட் சூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இந்து முஸ்லிம்களுக்கு கலவரமாக சில விஷயங்களை மாற்ற முடியுமோ அங்கெங்கெல்லாம் சில விஷயங்களை தொட்டு பேசுவது அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே அதில் இல்லை. உண்மையில் மக்கள் நல கண்ணோட்டம் இவர்களுக்கு இருக்குமே ஆனால் இன்றைக்கு அடிப்படையாக மக்கள் சந்திக்கக்கூடிய ரிஃபார்ம்ஸ் பத்தி பிரதமர் பேசும்பொழுது அடித்தட்டு மக்களுக்கும் மிடில் கிளாஸ் மக்களுக்குமாக நிறைய ரிஃபார்ம்ஸை இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாஜக ஆட்சியில நீங்களே சொன்னீங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக் இதுல எல்லாம் நம்ம மிகப்பெரிய அளவில் குறை சொல்ற மாதிரி இல்லை. டிஃபென்ஸ் செக்டார்லயும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுத்திருக்காங்க. டிஜிட்டலைசேஷன் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம். இதையெல்லாம் நம்ம மறுக்க முடியுமா? இல்ல, இந்த வளர்ச்சியில எல்லோரையும் உள்ளடக்கிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த வளர்ச்சியில இஸ்லாமியர்களுடைய இடம் எங்க? இந்த வளர்ச்சியில பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடம் எங்க? இந்த வளர்ச்சியில எஸ்சி மக்களுடைய இடம் என்ன? இந்த வளர்ச்சியில எஸ்டி மக்களுடைய இடம் என்ன? இந்த இடத்தை எல்லாம் பேசாமல் நாங்கள் வளர்கிறோம் 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 அப்படின்னு சொல்றாங்களே, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதானியினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்றத இவங்களுடைய கருதுகோளாவே இருக்கு. அதானியை பற்றி ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் அறிக்கை வெளியிடுகிறது அப்படின்னா அது குறித்து விசாரணை நடத்த சொல்லி இந்த செபி நடத்தணும்.
அந்த செபியே வந்து கூட்டாளியாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்பட்டிருக்க வேண்டுமே. பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படுகின்ற இந்திய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி எங்க போச்சு அந்த கவலை? அதானின்ற ஒரு முதலாளி, யாரோ ஒரு தனியார் முதலாளி தானே சார், அவர் மீது ஒரு அறிக்கை வெளியிட்டால் இந்திய பொருளாதாரம் எப்படி நிலை குலைந்து போகும்? ஒரு தனியார் முதலாளி பாதிக்கப்படுவது என்பது எப்படி இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கும்? அந்த வகையில் இவர்கள் இந்திய நாட்டை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். எப்படின்னா, இந்தியாவுடைய அடிப்படை உட்கட்டுமானத்தில் இருந்து உயர்தர வசதிகள் வரைக்கும் எல்லாவற்றிலும் அதானிக்கான கான்ட்ராக்டாக மாற்றி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய துறைமுகங்கள் அதானிக்கு, இந்தியாவினுடைய விமான நிலையங்கள் அதானிக்கு, இந்தியாவினுடைய கோல் இறக்குமதி அதானிக்கு, இந்தியாவினுடைய பவர் டிரான்ஸ்மிஷன் அதானிக்கு, இந்தியாவினுடைய பவர் ஜெனரேஷன் அதானிக்கு, கிரீன் எனர்ஜி பேசுறாரு, இந்தியாவுடைய கிரீன் எனர்ஜி அதுவும் அதானிக்கு. இப்படி ஒரு மோசடி முதலாளி பேர்வழிக்கு இந்தியாவை பட்டா போட்டு கொடுத்தால் அந்த முதலாளி படுக்கும் பொழுது இந்தியாவின் பொருளாதாரமும் சரிவைத்தான் சந்திக்கும். அப்ப இந்த சரிவுக்கு காரணம் நீங்கள் தானே தவிர இதை வேறு ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அறிக்கை தருவதனால இது நாசமா போகுதுன்னா, நீங்க நல்லவனா இருந்தா நான் நல்லவேன்னு கிளீன் ஷீட் எடுத்து நிரூபிச்சு காட்டுங்களேன். காட்ட முடியலையே. ஓகே திரு முருகானந்தம், ஒரு மேம்போக்கான சர்டிபிகேட் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சகோதரரே. உங்களுடைய சர்டிபிகேட் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய பார்வை நான் சொல்லட்டுங்களா? நீங்க எல்லாம் லைனா ஒன்னொன்னா சொல்லுங்க, நான் ரிப்போர்ட் பண்றேன். என்ன அதானியை வந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சந்திக்கலையா? உதயநிதி அவர்கள் சந்திக்கலையா? ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் வந்து அங்கே முதலீடு செய்யலையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள முதல்வர் நன்றி தெரிவிச்சு அதானிக்கு நன்றி தெரிவிச்சு போஸ்ட் ஓட்டுறாரு. உங்களுக்கு அனுப்பிட்டுங்களா? அதனால அதானி எவ்வளவு மோசடி செஞ்சாலும் இந்தியா சகிச்சுக்கணும். அப்படியே அதானி உங்களுக்கு வில்லன் விட்டுருங்க. நான் கேக்குறேன், அதானி உங்களுக்கு வில்லன். தமிழ்நாட்டில் எதுக்கு கூப்பிடுறீங்க? ரகசியமா எதுக்கு போய் சந்திக்கிறீங்க? ஆளுகின்ற காங்கிரஸ் அரசாங்கம் எதுக்கு அத்தனை முதலீடுகளை கொண்டு போய் சேர்க்கின்றீர்கள்? நீங்க லைனா சொல்லுங்க. எல்லாத்தையும் தாரை வார்த்து விட்டார்கள். என்ன தாரை வார்த்து விட்டார்கள்? நீங்க திமுகவில் தேர்தல் அறிக்கை சொல்ற மாதிரி நீங்க சொல்லாதீங்க. அதாவது வந்து இன்னைக்கு பிரதமர் அவர்களுடைய உரை எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபீல்டா இருக்கணும் சார். இந்த 10 வருஷத்துல அதானி எப்படி முதலிடத்துக்கு வந்தார்? மற்ற தொழிலதிபர்கள் எல்லாம் எங்க போனாங்க? வளர்ச்சி என்பது 1% ஆஃப் பீப்புளுடைய வளர்ச்சியா மட்டும்தான் இருக்கு. கீழ இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த வளர்ச்சி பரவி இருக்குதா? பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கா? யாருக்கும் எந்த தொழிலதிபரும் இல்ல. வேண்டாங்க. உங்களுக்கு தான் நான் என்னங்க அபிநயா நான் ஒண்ணு கேட்கிறேன். உங்களுக்கு தான் அதானி பிடிக்கல, அப்புறம் எதுக்கு அதானியை கூப்பிடுறீங்க தமிழ்நாட்டுக்கு? இதுக்கு பதில் இருக்குதா? அதானி வந்து தமிழ்நாடு சென்ட்ரிக்காக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான கேள்வி அத கேட்க முடியும். இல்ல நீங்க கேள்வி இந்திரகுமார் கிட்ட கேக்குறீங்களா திமுக கிட்ட கேக்குறீங்களா? அதாவது இந்திரகுமார கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அதானியுடைய தமிழ்நாட்டு முதலீடை நான் கண்டிச்சிருக்கேன். அதானி தமிழ்நாட்டில் முதலீடு என்ன வகையில் நடக்கிறதுன்றதை நான் கண்டிச்சிருக்கேன். அதனால நீங்க என்கிட்ட வந்து அதானியை பற்றி கேட்க வேண்டாம். அதானியை பற்றி நீங்க என்கிட்ட கேட்க வேண்டாம். இந்த பேனல்ல இருக்கக்கூடிய பல பேர் அதானியினுடைய முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்த போதும் கண்டனம் தெரிவித்தவர்கள் தான். தோழர் திருமுருகன் காந்தியா இருக்கட்டும், அது நானா இருக்கட்டும், அந்த கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து தான் செஞ்சிருக்கோம். நீங்க எதற்காக அனுமதிச்சீங்க அதை சொல்லுங்க. அந்த அனுமதி எப்படி பெறப்பட்டது? கேரளா அரசாங்கம் நான் ஏர்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதானிக்கு ஏர்போர்ட்டை கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? அதுவும் எப்படி கொடுக்குறீங்க? முன் அனுபவம் இல்லாதவர்கள் கூட அதானி இல்ல, அதானியாகட்டும் XYZ யாராக இருந்தாலும் சரி, எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு கெபாசிட்டி இருந்தால், பலம் இருந்தால் எடுத்து செய்யட்டும். நீங்கள் நாடு முன்னேறக்கூடாது. உடனே அதானியை கூட்டு வந்து உட்கார வைப்பீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நாடகம்? இதெல்லாம் நீங்க எது கூப்பிடுறீங்க? உங்களுக்கு சார் நான் என்ன சொல்றேன்னா, அதானி உங்களுக்கு பிடிக்கவில்லை, ஏன் காங்கிரஸ் மாநிலத்தில் கொண்டு போய் சிவப்பு கம்பளம் விரித்து வாங்கன்னு சந்திக்கிறீங்க? எதுக்கு முதலமைச்சர் போய் சந்திக்கிறதுக்கு என்ன அவசியம்? உதயநிதி அவர்கள் சந்திக்கிறதுக்கு என்ன அவசியம்? அதானே பக்கத்துல பினராயி வந்து ஏர்போர்ட் விமானத்துல அதானியோட சேர்ந்து பயணிக்கிறார் அப்படினா அப்படிதான் நம்பிக்கை ஏற்படுத்துறீங்க. என்ன நானே இங்க கூட போறேன் பாருங்க, இவருக்கு முதலீடு செய்யுங்க. நான் பதவி ஏற்கிறதுக்கு இவர் விமானத்துல வருவேன் பாருங்க, இவருக்கு முதலீடு செய்யுங்க. நான் வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் இவரை பத்தி பேசுவேன், அவருக்கு முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே சார் பட்டாசிட்டா கொடுத்துட்டு இருக்கீங்க அதானிக்கு. ஐயா, அதாவது வந்து தவறான புள்ளி விவரங்களை தவறாக சொல்லாதீங்க. நாடு முன்னேறக்கூடாது நீங்க நினைக்கிறீங்க. யாராக இருந்தாலும் சரி பாருங்கள் என்று நாங்கள் அழைக்கின்றோம். நாட்டினுடைய பொருளாதாரம் 5வது இடத்திற்கு பெயர் பெற்று இருக்கின்றது.
கம்பேர் பண்ணி பாப்போம். நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னா அதானியுடைய பொருளாதாரத்தை சொல்ல முடியாது. மக்களுக்கு என்ன பரவலாக்கப்பட்டிருக்கு? ஆமாங்க, அதனாலதான் மக்கள் என்ன தீர்ப்பு, ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய நபர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதுக்கு தான் மூன்றாவது முறையாக அவர்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பிரதமர் கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சோனியா காந்தி அவர்கள் சொல்லுவார்கள் அங்க போய் அவங்கள வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க சார். நாட்டுக்கு பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு கேள்வி இருக்கு திருமுருகன் காந்தி. முருகானந்தன் சார், இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு திடீர்னு ஆதரவு விலக்கிட்டு மோடி அரசு கவுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரிசால வந்து ஆட்சியை கலைச்சிருவீங்களா? இப்பதான் பிஜேபி அங்க வந்திருக்குது, அதையும் கலைச்சிட்டு எல்லாத்தையும் கலைச்சு மொத்தமா தேர்தல் வச்சிருவீங்களா சார்? சொல்லுங்க. ராஜஸ்தான்ல வைப்பீங்களா, மத்திய பிரதேசத்துல வைப்பீங்களா, குஜராத்ல வைப்பீங்களா, சத்தீஸ்கர்ல வைப்பீங்களா? சொல்லுங்க சார். அல்லது பீகார்ல வைப்பீங்களா, மகாராஷ்டிரா, எல்லா இடத்துலயும் பிஜேபி ஆட்சியில கலைச்சிட்டு மொத்தமா வச்சிருவீங்களா? ரொம்ப ரொம்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றீங்க இல்லையா? ஒருவேளை மோடி ஆட்சி கவுந்துன்னு வச்சுக்கோங்க, சந்திரபாபு நாயுடு எல்லாத்தையும் வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ நாங்க வந்து ஆதரவு விலக்கிக்கிறோம், ஒரு வாய்ஸ் அவார்ட் எல்லாம் விட்டுருக்காரு, எங்களுக்கு ஒண்ணு ஒதுக்கலன்னு சொல்லி விலக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் கழிச்சிருவீங்களா உங்க ஆட்சி எல்லாத்தையும்? உங்க மாநிலம் உங்களுடைய கட்சி எல்லா மாநிலத்தையும் ஆட்சியை கழிச்சிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இது எதுவுமே நடக்காது. நான் நினைக்கல, முயற்சி செய்கின்றீர்கள், ஏதாவது தவறாக நடக்க வேண்டும் என்று நீங்க தானே சொல்றீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் எதுவுமே நடக்காது. மோடி ஆட்சி கவுந்துருச்சுன்னா நீங்களும் எல்லா மாநிலத்தையும் கழிவடைந்து விடுவீர்கள். நீங்களும் சகோதரரே திருமுருகன் காந்தி, நீங்களும் போக போக நீங்கள் உண்மை எது அப்படிங்கறத நோக்கி நீங்களும் தெளிவடைந்து தெளிவான பாதைக்கு அப்படி ஒரு ப்ராபபிலிட்டி இருந்தா உங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கறத எப்படி அப்ளை பண்ணுவீங்க? மோடி அரசாங்கம் வந்து நீங்க ஒரிசால ஜெயிச்சீங்க, சத்தீஸ்கர்ல ஜெயிச்சீங்க, மத்திய பிரதேசம் ஜெயிச்சீங்க, ராஜஸ்தான்ல ஜெயிச்சீங்க, இந்த மாநிலத்துல எல்லாம் தேர்தல் கழிச்சு ஆட்சியை கழிச்சு எல்லா முதலமைச்சர் வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அனுப்பிட்டு மறுபடியும் தேர்தல் வைப்பீங்களா? சொல்லுங்க சார். சார், அப்படியே நீங்க அது பக்கத்துல இருக்கிறீங்கல்ல திருமுருகன் காந்தி, உங்க பக்கத்துல காங்கிரஸினுடைய பேச்சாளர் இருக்கலாம், அவங்ககிட்ட கேளுங்க, நாட்டுல எத்தனை முறை தேர்தலை நடத்தினார்கள், எமர்ஜென்சி யாரு கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் நீங்க கேளுங்க. நீங்க போயிட்டு உங்களோட தலைமை ஸ்போக்ஸ்பர்சன் கிட்ட கேட்டு வந்து பதில் சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர் அரசாங்கத்தை பிஜேபி கலைக்குமா? நாகரீகமா பேசுங்கம்மா. நீங்க எல்லாம் என்னமா நாகரீகமா பேசி பழகுங்க. முதல்ல கொஞ்சம் நாகரீகமா எப்படி பேசணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுங்க. கொஞ்சம் நாகரீகமா எப்படி பேசணும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. பதில் சொல்லவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். உங்களுக்கு என்ன வக்கு இருக்குதோ அதே வக்கு தான் எங்களுக்கு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப மோடி ஆட்சி கவுந்துருச்சு வச்சுக்கோங்க, அது மைனாரிட்டி ஆட்சி இருக்கிறது, அதனால மைனாரிட்டி ஆட்சி அளந்து பேசுங்க. என்ன சார் இதை விட 10 மடங்கு எங்களால் பேச முடியும். சொல்லுங்க சகோதரர், அவங்க தனியா சண்டை போடுங்க. எனக்கு என்ன ஆட்சி கவுந்துருச்சு என்ன பண்ணுவீங்க? நான் 100 மடங்கு பேச முடியும். இல்ல பேசிட்டு இருக்கீங்கன்னா சொல்லுங்க. சும்மா என்ன புல் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன புல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் உங்களை புல் பண்ண வேண்டும் bro. உங்களுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். பதில் சொல்ல தெரியல வேறனா சம்பந்தம் இல்லாம பேசுங்க, என்ன இழுத்துட்டு இருக்காதீங்க. சரி மேடம். அவங்க எப்பவுமே வந்து பிஜேபிக்கு கேள்வி கேட்டாலும் கட்சிக்காரர் கார்த்திக் சிதம்பரம் தான் சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க சார்? திருமுருகன் காந்தி, நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். நாட்டு பொருளாதாரத்தை வளர்த்த போறேன்னு சொல்லிட்டீங்க. நாட்டு பொருளாதாரம் வளர்த்தா எல்லாரும் பொருளாதாரம் தேர்தல் நடக்குது. ஒரு சிட்டிசனா அவங்க கவலைப்பட வேண்டாமா? நான் இப்படி கவலைப்படாம இருக்க முடியுமா? திருமுருகனுக்கு வந்து நான் பதில் சொல்றேன். திருமுருகனுக்கு பதில் சொல்றேன். நீங்க அதை நோக்கி போக நீங்க யோசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுடைய பிரதமர் சொல்லிட்டாரு, எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, எப்படி லாபம் ஆகுன்னு விளக்கவே இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீங்க கேக்குறீங்க, தமிழ்ல சொன்னீங்கன்னா கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே, நம்ம இறுதி பார்வைக்கு வந்துருவோம். இறுதி பார்வையா சொல்லிடுங்க. தமிழ்ல சொல்றேன், எதுல வேணாலும் சொல்றேன். திருமுருகன் சகோதரர் திருமுருகனுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. முழுமையாக எங்களுடைய ஆட்சி அற்புதமாக அமையும். அதுபோக இன்னும் வந்து
இனி வரக்கூடிய வேற காலகட்டத்தில் எங்கேயாவது நடந்துருச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. மகாராஷ்டிரால கவுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க. இப்படி நடக்கும். மகாராஷ்டிரால ஆட்சி கவுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கூட்டணி ஆட்சி தானே. உங்களுக்கு அங்க கவுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லது பீகார்ல கவுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது அவசியமே வராதுங்க. நீங்க வந்து என்ன சார் வராது? அதான் கவுந்துதான் இருக்குது. எல்லாரும் நீங்க கற்பனைக்கு போக வேண்டியது இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லன்றாரு. அதை நான் இறுதி பார்வையா வாங்கிக்கிறேன். திரு ராம்கே உங்களுடைய இறுதி பார்வை. இது ஒன் இந்தியா ஒன் ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவெல்லாம் வந்து ஜேர்னி. இது வந்து 2047 கூட சாத்தியம் இல்லை. ஏன்னா மாநில அமைப்புல ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஜேர்னி, கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு சமூக நீதி கிடைச்சிச்சா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறோம். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. அதுக்கு ஒரு எண்டு இதே கிடையாது. அது மாதிரி இது மாநில அமைப்புகளுடைய நிறைய இண்டெக்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த அதையும் இதை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஆமா, சமூக நீதி எல்லாரும் கிடைச்சா அப்ப உள்ஒதுக்கீடு போவாங்க. இன்னும் திரும்ப எல்லாரும் உள்ஒதுக்கீடு கேட்பாங்க. சோ அப்ப நீங்க ஒட்டுமொத்த எல்லா அவங்க தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த சமூக நீதி அநீதியில இருந்து அநீதிக்கு விடையான சமூக நீதி. இப்ப இந்த தேர்தல் முறையில் என்ன அநீதி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன நான் இது சொல்ல வந்து என்னன்னா மாநில அமைப்புகளோட ஒத்துழைப்புல ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இந்த பேச்சில் என்ன சொல்றாருன்னா டெய்லி இன்டராக்ஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாரு. அதாவது இன்டராக்ஷன் சென்ட்ரல் ஸ்டேட் இன்டராக்ஷன் வேணும், மாநிலங்களுக்குள்ள வந்து உரையாடல் நடக்க போயணும்னு சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் சாத்தியமா அப்படிங்கிறதா இப்ப நீங்க இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து 2017 கூட்டப்படவே இல்லை. ஒருவேளை அதை திரும்ப கூட்டுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாம். பட் அதெல்லாம் நடந்தா கூட மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? ஜிஎஸ்டி கவுன்சில் பேசினா மம்தா பானர்ஜியோட மைக் ஆஃப் பண்ணி விட்டுறீங்க. அது நிதி ஆயோக்ல போய் ஏதோ பேசுனீங்கன்னா மைக் ஆஃப் பண்ண தான் செய்வாங்க. அது ஆஃப் பண்ணலன்னு பாஜக மறுக்கிட்டு நான் என்ன சொல்றேன், எந்த கூட்டத்துல என்ன போய் பேசுமோ அத நிதி ஆயோக் கூட்டத்துல போய் என்ன பேசுமோ அத நிதி ஆயோக் சம்பந்தமே கிடையாது. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாநில கிடையான பிரச்சனை மட்டும் தான் பேசும். இங்க போயிட்டு எனக்கு நிதி ஒதுக்கீடு இல்ல, எனக்கு அதை கொடுங்க. நீ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எதுக்குன்னா 2047க்கான வளர்ச்சிக்கான என்ன விஷயங்கள் அதுக்கான ஒரு ஃபாரம் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க முடியும். மாநிலங்கள் முன்னெடுத்து செய்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஓகே, ஹசீனாமா உங்களுடைய இறுதி பார்வை சுருக்குமா? இந்த கவர்மெண்ட் 15 லட்சம் கொடுக்கும்னு சொல்லுச்சு, கொடுத்துச்சா? எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குன்னு சொல்லிச்சு, கொடுத்துச்சா? பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லிச்சு, கொடுத்துச்சா? நிறைய ஃபால்ஸ் ப்ராமிசஸ். பிரைம் மினிஸ்டர் ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். எவ்வளோ ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து நம்மளை ஏமாற்ற முடியும்? ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது ஒரு ஹீரோ ஆஃப் தி எலெக்ஷன். அவர் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து ஓய்வு பெறவே இல்லை. ரெட் ஃபோர்ட்டில் நின்று அவர் பேசக்கூடிய பேச்சு உலக அரங்க வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சாற்றலாக அது இருக்க வேண்டுமே ஒழிய ப்ராமிசஸாக இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத குறித்து ஒரு விஷனரி தாட் எதுனா 98 minutes யூ ஜஸ்ட் அப்சர்வ். எதுனா ஒரு விஷனரி தாட்ஸ் இருந்ததா நீங்கள் சொல்லுங்கள். பழி வாங்குதல் அங்கே அதிகமாக தெரிஞ்சது. ராகுல் காந்திஜி எங்கே உட்கார வைக்கணும், எப்படி பண்ணணும், பழி வாங்குதலுக்கு நீங்க பிளான் போடுறதை விட்டுட்டு பட்ஜெட்ல இந்தியா அப்படிங்கிற பன்முகத்தன்மை வாய்ந்த நம்ம நாடுக்கு தமிழ்நாட்டுக்கும் ஒரே மாதிரி பட்ஜெட் ஒதுக்குங்க, பீகாருக்கும் ஒரே மாதிரி பட்ஜெட் ஒதுக்குங்க, ஆந்திராக்கும் ஒரே மாதிரி பட்ஜெட் ஒதுக்குங்க. ஒதுக்குனீங்கன்னா நீங்க இந்த இந்திய மக்களை வந்து நீங்க ஒருங்கிணைந்து பார்க்கிறீர்கள். ஒரு பாரத பிரதமரா உங்களோட டியூட்டியை செய்யுங்க. இந்திரகுமார் ஃபியூ வேர்ட்ஸ்ல சுருக்குமா? இல்ல, விக்சித் பாரத் அப்படின்றதற்குள்ள வந்து மாநிலங்களுக்கான இடத்தை பத்தி அவர் பேசுறதே இல்லை அப்படின்றதான் பிரச்சனை. ராம்கி சார் கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா மாநிலங்கள் எந்த அளவுக்கு முன் வந்தது அப்படின்னு கேட்கிறாரு. இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது வந்து 1990க்கு பிறகு வருஷத்துக்கு 3 தடவை நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. 2016ல ஒரு தடவை நடந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் கூட்டத்தை நடத்தவே முன் வரல. கடந்த ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கடிதம் எழுதிட்டாரு. கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் முதலமைச்சர்கள் பேச இருக்கின்ற ஒரே வாரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நித்தி ஆயோக் என்கின்ற பாஜக பஜனை மடத்திற்கு ஆள் பிடிக்கும் வேலை பார்க்கிறார்கள். அந்த பஜனை மடத்தில் மாநிலங்களுக்கான இடமே கிடையாது. ஏன்னா பிரதமர் பேசுறதை தவிர வேற எதுவுமே அங்க அஜெண்டாவே கிடையாது. அது பாஜக பஜனை மடம் தான். இன்று அவர் நடத்தியதும் பாஜக பஜனை தான். ஓகே, இப்படியாக சுதந்திர தின விழாவின் பிரதமரினுடைய உரை பார்வைகளை கொடுத்திருக்கிறது. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. கேள்விக்களம் நிறைவுக்கு வருகிறது.